முகமே வந்துச்சு. யாருக்கும் தெரியாமே, ஆனா தெரிஞ்ச முகம் அமைச்சராக கூட வந்திருப்பார். நிச்சயமாக உங்களுக்காக நாங்க இறங்கி விற்பா வேலை செய்வோம். ஏன்னா இவர் ஒரு நல்ல மனிதர். எப்படின்னு சொன்னா நீங்க பழகி பாருங்க. நான் எந்த ஒரு பிரிவையும் இல்லை. கிட்ட ஒரு தரம் நாங்க ரோட்ல மீட் பண்ணலாம், அவரே நிப்பாட்டி கார்ல, நான் ரோட்ல நிக்கிறேன், ஒரு நிப்பாட்டி நல்லா விசாரிச்சுட்டு போனார். என்ன சொல்ல வரேன்னா, அந்த கண்டுட்டு போற ஒருத்தர் இல்லை, ஒரு பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. சோ அவர்களுடைய பண்பும் அந்த அடிப்படையிலிருந்து இன்னும் மாறவில்லை. இவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு எம்எல்ஏ வந்தால் வருவார், நிச்சயமாக சமூக சேவை செய்யக்கூடியவரை நான் என்னுடைய மாம்பழத்தோட ஷூட் யூஸ்ஃபுல்லே கண்டேன். எந்த அளவுக்கு கண்ணுன்னு சொன்னா திறமையா செய்யறவங்களை அப்படியே பாராட்டினாரு. இப்ப என்னுடைய மகனுடைய ஒரு ஒரு சீன், முதலாவது சீன் ஆக்டிங், அந்த போலீஸா போறாரு, அதை பார்த்துட்டு என்ன வந்து ரொம்ப டூச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. சார் என்ன சார் நீங்க ஹிஸ்புல்ல மகனை இவர நீங்க ஹீரோ போட்டீங்களே மாம்பழத்தடிக்கு, நான் சின்ன மாம்பழத்தடிக்கு ஹீரோக்குரிய பேஸ் இல்ல இருக்கு, அது மாம்பழ திருடி தோட்டக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டப்பிங் பேச வந்தாரு. படத்தை பார்த்துட்டு சார் என்ன சார் இப்படி மிரட்டிட்டீங்க, இவர மகனை போடுங்க சார், மகனை புஷ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்டா, உங்களோட மகனை நீங்க புஷ் பண்ணாம யாரு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவருக்கு அது தேவையில்லாத விஷயம். இவர் வந்தாரு, டப்பிங் பேசினாரு, போகலாம். ஆனால் மகனை நீங்க டைரக்டர் நீங்க விட்டுறாதீங்க சார், ரொம்ப அழுத்தி சொன்னாரு டப்பிங் பேசி வந்தவர். அந்த மீன் மாம்பழத்திட்ட அந்த இதை பார்த்துட்டு சீன் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா அவரை என்ன போட்டு நம்ம சலரையை பேசியாச்சு, டப்பிங் பேசியாச்சு, நான் போயாச்சு அப்படின்னு இல்லாம அதை வந்து அவர் உள்ளத்துக்குள்ள எடுக்கிறார். அதுதான் அவருடைய இயல்பான குணம். அந்த குணம் என்னுடைய மகனுக்கு மட்டும் இல்லை, உங்களில் அவருடைய மகனை திறமை கட்டா கூட அவர் அதை கொண்டு செல்ல வேண்டிய எடுத்து கொண்டு போவார். அதனுடைய அடையாளம், அந்த அறிவித்தல் அதுதான். என்னுடைய மகனுக்காக மட்டும் இல்லை, யாருடைய மகனாக இருந்தாலும் திறமை இருந்தாலும் அவர் அப்படித்தான் பேசுவார். சோ அந்த விஷயம் உங்களுடைய அடுத்த தேர்தலில் மேடையில இருந்து நான் பிரச்சாரம் செய்யணும், நீங்க இப்ப பிரச்சாரம் செய்ய வைக்கிறாங்க. முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் என்னுடைய இரண்டாவது வணக்கம். இன்று வருகிறந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. சினிமா பவர்ஃபுல் மீடியா 1800 வருஷம் தோன்றிய அந்த சினிமா சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு அவங்களுடைய கண்டுபிடிப்புல இந்தியாவில் தாதா ஷாஹிப் வாழ்க்கை மூலமாக இந்த ஆனாம் ஆரா 1931 படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சவுண்ட் பிலிம் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் காளிதாஸ் நடராஜ் முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை எடுத்தது 1931. இந்த சினிமா எல்லாத்தையுமே சாதிக்கும். அந்த சினிமாவில் நாமெல்லாம் இருக்கிறது கடவுளோட கிஃப்ட். அதாவது சிவனுடைய கிடைக்கும் பார்வை கிடைக்கலன்னா சினிமாவில் யாருமே வர முடியாது. அந்த சினிமாவில் நம்ம வந்திருக்கோம்னா அது மிகப்பெரிய விஷயம். ரோட்ல ஒரு கலெக்டர் நடந்து போனா கூட தெரியாது, ஒரு எஸ்பி நடந்து போனா கூட தெரியாது, எவ்வளவு ஹையர் ஆபீசரா இருந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு சினிமாக்காரர் நடந்து போனார், அவர் இயக்குநராகட்டும், நடிகராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், நடந்து போனால் வெளியே தெரியும். அதுதான் மாஸ் மீடியா. அந்த சினிமாவை நம்ம ரஜினி சார் ஒரு அமைப்பை உருவாக்கி வேர்ல்டு இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அசோசியேஷன் அதை உருவாக்கி திரைப்படங்களை உருவாக்கி திறமை உள்ளவர்களை வெளிப்படுத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பேரை உருவாக்க போகிறார். அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு, அது வடிவேலு சார் சொல்லுவாரு,
கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடி இருக்கு அப்படின்னு. அது தாண்டி போயிடணும். அது சினிமாவிலும் இருக்கும், அரசியலும் இருக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி நிச்சயமா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அது கூட இருக்கிறவனே குடியது ஒண்டி புதைப்பான். கூட இருக்கிறவன் தான் நம்மளை விமர்சனம் பண்ணுவான். எங்க தலைவர் கேப்டன் சொல்லுவாரு, அவன் விமர்சனம் பண்ணானா இந்த காதுல விட்டு இந்த காதுல விட்டு நம்மளுடைய வளர்ச்சியை அது தடுக்கும். நீங்க தயவு செய்து சொல்றேன், இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை உதாசீனப்படுத்திட்டு அடுத்த ஊருக்கு நம்ம போயிடலாம். அதுக்கு நமக்கு இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. ஐபிசி 511 இருக்குல்ல, இந்திய 511, அது அவங்க ராணி மேடம் இருக்காங்க, சார் இருக்காங்க, இவங்க இன்னொரு வக்கீல் சார், சார் என்ன பேரு சார், அவங்க சார் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வளரும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்க, ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாண்டி போயிடணும். நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம பெருசா நினைக்க கூடாது. அந்த அமைப்பு அது உண்மையிலே சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்ம இந்தியாவுல நமக்கு ரொம்ப சகோதரமான நாடு, ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா தான். நான் இந்தியா ஃபுல்லாவே சுத்தி இருக்கிறேன். ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. அதே போல கண்ட்ரியில ரொம்ப பாசமா, நான் நிறைய கண்ட்ரி போயிருக்கிறேன். ரொம்ப பாசமா இருக்கிறது இலங்கையில் உள்ளவங்க, அது அடிச்சு சொல்லலாம். இலங்கை தமிழர்கள் அந்த அந்த தொப்புக்குடி உறவு ரொம்ப பாசமா அட்டாச்மெண்டா இருப்பாங்க. எனக்கு சாரை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, எங்க தலைவர் நடிச்ச படம் கேப்டன் பிரபாகரன். எங்க கேப்டன் பிரபாகரனுக்கு அந்த கேப்டன் பிரபாகரனை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எங்களுக்கு இலங்கை தமிழர்கள் என்றாலே ஒரு பாசம், ஒரு ஆசை வந்துடும். அந்த வகையில சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்துக்கு படத்துல நான் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நம்ம ஆக்டர் விஜய் கணேஷ் சாருடைய வீட்டுல தான், அந்த மாங்காடு தாண்டி குண்டக்கூர் பக்கத்துல ஒரு வீட்டுல தான் நான் ஒரு 3 நாள் 2 நாள் நினைக்கிறேன், ஐ திங்க் 2 நாளோ 3 நாளோ ஷூட்டிங்ல நான் பார்த்தேன். நானு ஒரு வெல் எக்யூப்டு டைரக்டர் அவர் சார். என்ன தேவையோ, அதாவது நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணாம என்ன தேவையோ அதை அவர் எடுக்கிறார். ஏன்னா நான் 40 வருஷம் ஆச்சு. டைரக்ஷன் நான் எந்த டைரக்ஷன் படிச்சேன். டைரக்ஷன் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு திறமை வேணும், பொறுமை வேணும். என்கிட்ட அந்த திறமைகள்லாம் கிடையாது, அந்த பொறுமையும் கிடையாது. பட் அவர்கிட்ட, ரஜினி சார்ட்ட அந்த திறமை இருக்கு, அந்த பொறுமை இருக்கு. இந்த திறமையும் பொறுமையும் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிற்பாட்டும். அதற்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. சோ அந்த அமைப்பு, அந்த கீதம் ஏப்ரல் 20ஆம் தேதி 2025 அது நீங்க கங்கமரன் சாரால வெளியிட்டீங்க, படிச்ச நான் இப்போதான். சோ சினிமாவுக்கு சென்னையில கோடம்பாக்கம், ஆனா இப்ப ஒரு அம்பத்தூர்ல மாத்திட்டேன். ஏன்னா நான் 40 வருஷத்துல அந்த கோடம்பாக்கம் ஆபீஸ்ல ஏறி இறங்காத ஆபீஸே கிடையாது. வயசாகி போச்சுங்க. அந்த அளவுக்கு நாங்க கோடம்பாக்கத்தை சுற்றி இருக்கிறோம். நடந்தே மயிலாப்பூர், கோடம்பாக்கத்துல இருந்து மயிலாப்பூர் போவோம், புரசைவாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வருவோம். நடந்தே போவோம், கையில காசு இருக்காது. சோ சினிமா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நாம நின்னோம்னா நம்ம ஜெயிப்போம், மாற்று கருத்தே கிடையாது. சினிமா மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு தொழிலையும் விடாமல் கைப்பிடித்தால் அந்த தொழில் நம்மளை கைவிடாது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இந்த புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக எல்லா தொழிலும் ஜெயிக்கலாம். நம்பிக்கை வேணும், முக்கியமாக சினிமாவில் நம்பிக்கை வேணும், உண்மை வேணும். அந்த உண்மை அவர்கிட்ட இருக்கு, நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கு. நீங்க தைரியமா அவரோட சேர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றியா இருக்கும், உங்களுடைய வெற்றி அவருடைய வெற்றியா இருக்கும். இதோட கைப்பற்றலாமா?
குறிப்பா அந்த அமைப்பு நிறைய திரைப்படங்களை உருவாக்குறதும் நிறைய கலைஞர்களை உருவாக்குவதும் இது போக இது வேணும்ல அதையும் அவங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ கன்ஃபார்மா கேரண்டியா நீங்க பண்றது வந்துடும். அது போக அவருக்கும் யோகம் இருந்து உங்களுக்கும் யோகம் இருந்தா நிறைய வரும். அதற்கு உதாரணம் நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் சார் 5 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் படம் 90 கோடி ரூபாய் வசூலாச்சு. தொடர்ந்து 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுதான் சினிமா. சினிமாவை நம்புங்க, சினிமா உங்களை கைவிடாது. இன்னைக்கு அவர் அம்பத்தூர்ல ஒரு பிரிவு தேட்டரை திரு கங்கை அமரன் சார் மூலமாக அவர் திறந்திருக்கிறார். அவர் ராசியானவர், கைராசியானவர். ஏன்னா ஒரு காலத்துல விளையாட சார், கங்கை அமரன் சார்லாம் இல்லாத படங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்கு போறவங்க இன்னைக்கு சினிமாவில் 50 வருஷம் மேலாக அவங்க நிலைச்சி நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை. அடுத்ததாக அதை முடிச்சுட்டு அப்படிங்க ஒன்றும் கருவறை காதல். கருவறை அப்படின்னா என்ன தெரியுமா? கருவறை அது கருப்பு. கருவறைன்னா கோயில் இருக்கிற மூலஸ்தானம். கற்பு கிரகம் சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, கற்பு கிரகம் அப்படிப்பாங்க. கருவறையில் காதல் எப்படி வித்தியாசமான ஒரு டைட்டில் வச்சிருக்காரு பாருங்க. மூலஸ்தானத்தில் ஒரு காதல். கருவறையில் காதல் அருமையான டைட்டில். அது ஒரு தமிழ், சுத்தமான தமிழ் டைட்டிலுங்க. அது என்ன உண்மையிலே சொல்றேன், இலங்கை தமிழர். நான் சிங்கப்பூர், மலேசியா, சிலோன்லாம் போயிருக்கிறேன். ஆங்கிலம் கலந்த வார்த்தைகள் அவங்க வாயிலே வராது. நம்ம தான் சாரி அப்படிமா, கட்டின இடிச்சுட்ட சாரிமா, அவங்க மன்னிச்சுங்க அப்படின்னா. சிங்கப்பூர்ல அப்படிதான். அந்த தமிழ்காரங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆங்கிலம் கலந்த அந்த உச்சரிப்பு வராது. சோ கருவறை காதல் ஒரு அருமையான ஒரு தமிழ். எனக்கு வராது, இல்லு வராது. ஏன்னா நான் திருநெல்வேலிக்காரன். ஆனா நானும் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்துல 2 படம் நடிச்சிருக்கிறேன். பொன்னர் சங்கர்னு ஒரு படம், பெண் சிங்கம்னு ஒரு படம். இது இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இது அரசியல் கிடையாது, இருந்தாலும் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த 2 படத்துல வாய்ப்பு கிடைச்சது. நான் போய் கேப்டன் போய் சொல்றேன், வேற யாரும் சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நானே டைரக்டா போறேன் கேப்டன். கேப்டன் ஒரு விஷயம் கேப்டன் தெரியல. கேப்டன் கலைஞர் கதைவசனத்துல பெண் சிங்கம்னு ஒரு படமும் பொன்னர் சங்கம்னு ஒரு படமும் எனக்கு நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. நான் நடிக்கலாமா வேண்டாமா? பயங்கரமா கோபம் வந்துச்சு அப்படின்னாரு. அவன் கலைஞர் கதைவசத்துல நடிக்கணும்னு நாயா அலைஞ்சிட்டு இருக்கிறான். நடிக்கலாமான்னு கேட்டு இருக்கிற, இப்படிதான் சொன்னாரு. நடிக்கலாமான்னு கேட்டு இருக்கிற. நானும் சத்யராஜ் சாரும் சென்னையில பட கம்பெனி ஏறி இறக்கும் போது அவருடைய கதைவசனம் மனோகரா, பராசக்தி இந்த மாதிரி படங்களுடைய வசனத்தை பேசிதான் நாங்க வாய்ப்பு கேட்டோம். நடிக்கலாமா கேட்கிற, போய் நடி அப்படிங்கிற. அரசியல் வேற, சினிமா வேற, ஒரு நடி அப்படின்னாரு. மாநில ஒரு உத்தமமான தலைவர். நிச்சயமா நான் ஒரு மூலமாக சினிமாவுக்கு 40 வருஷம் சினிமாவோட இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு சினிமாவில் உண்மையில சொல்றேன், அந்த சினிமாவை நாம் லவ் பண்ணணும். தம்பி பிரபாபோச நான் ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்னா, அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சித்தின் ஒரு சீரியல்ல நான் இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐயா நடிச்சேன். ஆனா தமிழ் சினிமாவில் ஒரு சாப கேடு என்ன தெரியுமா? என்ன கேரக்டர் முதல்ல கொடுக்கணும், கடைசி அந்த கேரக்டர் கொடுப்பாங்க. I have more than 347 movies
வேரியஸ் லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இல்ல இல்ல நம்ம வந்து சீரியல் அவர் சொல்றாரு சீரியல் இல்ல சினிமா கஜினி அப்படிங்கிறாரு. அப்ப அது யாரு என் கூட நடிச்சது? சாரி, இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறேன். தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு. அதாவது பாத்தீங்க நான் இங்க போயிட்டேன், எதுக்கு போனேன், ஸ்ட்ரக் ஆகி போச்சு. போலீஸ்காரர் கிட்டத்தட்ட ஒரு 347 படத்துல ஒரு 280 போலீஸ் தான். ஒரு 3 செட் வச்சிருக்கேன் காக்கி ட்ரெஸ். போன் பண்ணும்போது கேட்டுருவோம் மேனேஜர்கிட்ட, சார் 2 ஸ்டாரா 3 ஸ்டாரா ஏசியா எஸ்பியா என்ன பேட்ச் மாத்தணும்ல. தமிழ் சினிமாவில் சாபக்கேடு. ஒரு கேரக்டரை கொடுத்தா அதே கேரக்டர் தான் கடைசி டிஸ்கஷன்ல எழுதிடுவாங்க. மீசை ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர். சரி பரவாயில்ல, இது எதா இருந்தாலும் சரி சார் இந்த படம் என்ன சார் எங்களுக்கு நல்ல போலீஸ் இல்லையா. ஹீரோயின் ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒருத்தர். நான் என்னன்னு சொல்லல, ஹீரோயின் ஃபேமிலியில ஒரு டஃப்பான ஒருத்தர். சார் வந்து ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டர், டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். சிலர் வந்து படத்துல படம் ஃபுல்லா வருவாங்க, சிலர் கொஞ்சம் வந்தாலும் நச்சுன ஞாபகம் இருக்கும். இவரு ஃபுல்லா இல்ல, ஒரு படம் ஆஃபுக்கு வருவார். ஆனா அவ்வளவு அந்த படத்தினுடைய கதையோட சேர்ந்த ஒரு இம்போர்ட்டன்ட் இவர் வந்ததாலதான் படமே டேர்னிங் பாயிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கெட் போட்டு திருப்பி வருவார். ஸோ அருமையான கதாபாத்திரம் நம்புறேன். சேர பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்லணும், முக்கியமான விஷயத்த ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. அப்பா அந்த காக்கி ட்ரெஸ் போடுறதுக்கு இருக்கு பாவம். அந்த போலீஸ்காரங்க டெய்லி அந்த அது அடிக்கிற 105 டிகிரி வெயில்ல போட்டுட்டு ரொம்ப உண்மையிலே பாவங்க. ஏன்னா அதுல கேரக்டர் மாத்தி கொடுத்தாரு. சூப்பர் சார் அதை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் சீன். நான் சார்ட்ட சொன்னேன், சார் உங்க படம் தளபதினா நான் காலேஜ்ல படிக்கும்போது போலீஸுக்கு அடி வாங்கி நான் வந்து படம் பார்த்தேன் சார். நீங்க அந்த போலீஸ் கேரக்டர்ல உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க, சங்கர் சார் சொல்லுங்க, அப்படிதான் உங்களை கூப்பிட்டது அப்படின்னாரு. சொல்லுவாங்க பத்திரிகைக்காரங்க இருக்காங்க, டிவிக்காரங்க இருக்காங்க, உங்களை எப்படியே கூப்பிட்டு போனா தமிழ்நாடே கொந்தளிக்கும். சோ உங்க பேச கவர் பண்ணணும் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் மனிதர். தமிழ் சினிமாவில் நான் 40 வருஷம் பார்த்ததுல நல்ல மனிதர்களை விரைவிட்டு எண்ணி விடலாம். அதில் ஃபர்ஸ்ட் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள், இரண்டாவது நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள், மூன்றாவது சூர்யா சார் அவர்கள். சூர்யா லிஸ்ட் இருக்காது சரியா. சோ அந்த கருவறை காதல் இன்னைக்கு போட பட துவக்க நாள். ஹீரோ ஹீரோயின் தம்பி பேர் சார்லஸ் சாரதி, நீங்க மின்சி எந்த ஒரு சாரதி, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்த இடம். ரெண்டு பேரும் நடின்னு சொன்னோம்னா சார் சொன்னாரு, பிரதாபன் சார் சொன்னாரு, நடின்னு சொன்னோம்னா அந்த எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாம, அந்த ஒரு கூச்சமும் இல்லாம, ஒரு வெக்கமும் இல்லாம டக்குன்னு நடிச்சாங்க பாருங்க. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து உண்மையிலே சொல்றேன், பெரிய விஷயம். நாங்களே யோசிப்போம், நம்ம இவ்வளவு படம் நடிச்சாலும் இவ்வளவு பேர் மத்தியில வந்து நட்டின்னு சொன்ன உடனே சார் எதுவுமே சொல்லாம நடிக்க சொல்றீங்க அப்படிம்போம். பட் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, ரெண்டு பேரும் சூப்பர், நல்லா பண்ணீங்க. பர்டிகுலரா சாரதி வேற லெவல்ல பண்ணீங்க. தப்பா நினைச்சுக்காங்கம்மா, நீங்க இன்னும் தப்பா நினைச்சுக்காங்க. அவருக்கு 100 மார்க் கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் 80 மார்க் தான் கொடுப்பேன். அது காரணம் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன், புரியுதா? ஏன்னா
அது பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், அது அந்த அம்மாவுக்கு நிறைய இருக்கு. அதான் நான் தனியா சொல்றேன். டயலாக் டெலிவரி, மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் நிறைய இருக்கு. அந்த நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நிறைய கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்க்கணும். பழைய வசனங்கள்லாம், பழைய ஹீரோயின் பேசுனதெல்லாம் நடிச்சு பாருங்க. இந்த தம்பி ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. எதுவும் ஆக்டிங் கோர்ஸ் போனீங்களா? அப்படியா? படம் பார்த்து கத்துட்டீங்க, சீனை உள்ள வாங்கிட்டீங்க. பட் இவங்க சீனை கொஞ்சம் உள்ள வாங்க தப்பா நினைச்சுக்கங்க, சாரி. இருந்தாலும் அவங்க கையில போயிடுச்சுங்க. எப்போ அனுப்புறீங்க? டயலாக் எப்போ கொடுத்தீங்க? 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல. எங்களுக்கு மட்டும் ஸ்பாட்ல கொடுத்துட்டு உடனே பேசுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு மட்டும் ஸ்பாட்ல 3 பக்கம் டயலாக கொடுத்து பேசுங்க. பார்த்தீங்களா? சோ மேடம், நான் நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணணும். 80 மார்க், அவர் 100 சூப்பர். அதே மாதிரி பாப்பா வேற லெவல். தம்பி எங்க வாங்க. அவர் எங்க கட்சி, சாரி என்னுடைய முன்னாள் கட்சி, அவர் கேப்டனுடைய கட்சி பொறுப்புல இருக்கீங்களா? இப்ப இல்ல. தம்பி அருமையா பண்ணாரு, இளையராஜா சார் வாய்ஸ்ல. சாரா வேற லெவல்மா. அந்த உடம்புக்கும் அந்த குரலுக்கும் உண்மையே வேற லெவல். பார்க்கும்போது என்ன இந்த உடம்புல இருந்து இந்த குரல் வருதா? வேற லெவல். உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சாரை கட்டியா பிடிச்சுக்கீங்க. அவர் சொல்றாரு மாசத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கிறாரு. 12 மாசத்துக்கு 12 படம், 6 படம் விட்டாலையும் 6 படம் 3 ப்ரொடக்ஷன்லையும் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கட்டியா பிடிச்சிக்கீங்க. 12 படத்துலயும் 24 போட்டு அதை நீங்க கேட்டு வாங்கிங்க. சரி, வேற யாரையும் நான் விட்டுட்டேன்னா, பேசுறதுல சொல்றதுல விட்டுட்டேன்னா, விட்டு இருந்தா மன்னிச்சுக்குங்க. சரியா? விட்டு இருந்தா மன்னிச்சுக்குங்க. ராணி மேடம் போயிட்டாங்களா? ரைட், ஓகே. படத்துல நம்ம யார பார்த்தோம்? மாம்பழத்துக்கு. ஆமா, அது அழுகிற ஏழைங்க சிரிக்கணும், சிரிக்கிற பணக்காரங்க சிந்திக்கணும். நிறைய பேசலாம். ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சு போயிடுறேன். சார் வந்து சொன்னாரு, நான் 4 முதலமைச்சர் கூட நான் வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு. நான் 3 முதலமைச்சரோட வேலை பார்த்திருக்கேன். கலைஞர் கதை வசனம் என்னுடைய முதல் படம் ஒரே ரத்தம் அப்படின்னு ஒரு படம். பட் அதுல எனக்கு டயலாக் கிடையாது. அதுல நான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட நடிச்சேன். ஸ்டாலின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் படம் ஒரே ரத்தம். அந்த படத்துல நான் அவரோட நடிச்சேன். 2 முதலமைச்சர். அடுத்து 3ஆவதாக இப்போது இருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஸ்ரீ விஜய் சார் அவர்களோட 7 படம் கட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் அவரோட நான் பண்ண படம் வந்து மதுரைன்னு ஒரு படத்துல அவர் வந்து மதுரை தான், ஐ திங்க் மதுரை கலெக்டரா வருவார். அதுல வந்து நாங்க வந்து போலீஸ் இந்த பஸ் முதலாளியா வருவோம். இந்த மதுரா அந்த பக்கத்துல ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறேன். அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் அவரை வந்து பாக்குறேன். நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் என்னுடைய முதல் படம் ரமணா. பட் என்னை கொண்டு போய் ஆடியன்ஸ்ல ரீச் பண்ணது எந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பாச்சியில ஒரு சீன் வந்து சிவாஜி கார்டன்ல எடுத்தாங்க. அந்த ஆடு வெட்டுற சீன்ல அந்த உபூதி எடுத்து அவர் மேல அப்படி போடணும். அவரை கட்டி வச்சிருக்காங்க. கண்ணை காட்டி இப்படி வாங்க அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு, மொத்தமா போட்டுருங்க அப்படின்னு. சார் என்ன சார் சொல்றீங்க? மொத்தமா போட்டுறாதீங்க, மொத்தமா மூலத்துல போட்டீங்கன்னா அடுத்து நான் டயலாக் பேச முடியாது. அந்த போர்ஸ் அப்படி இருக்கணும். அந்த தட்டுல அந்த விபூதி எடுக்கிற அந்த கை அப்படி போனோம். ஆனா விபூதி கையில கம்மியா வரணும், கம்மியா போடணும். அப்பதான் நான் கவுண்டர் டயலாக் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த டயலாக் மட்டும் பேசிட்டு என் முறையை முடிச்சிடுறேன். பேசாம
ஊருக்கு வந்தமா போனமா வீணா எங்க ஊரு கோயில் சேர்த்து எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டது ஒண்ணுதான். பிடிச்சு கேட்டுக்கிறான். இதுதான் இனி நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்தது. அதன் பிறகுதான் நான் நிறைய படங்கள் நான் வந்து நடிச்சேன். எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், கான்பிடன்டாக வெற்றி நிச்சயம். நம்மளுடைய விப்ரா டைரக்டர் ரசீம் சார் அவர்களுக்கும் விப்ரா மெம்பர்ஸ் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், கான்பிடன்டாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பேச்சுல நிறைய எடுத்துங்க, குறைய கவனிச்சுங்க. நன்றி, வணக்கம். அப்படின்னா உட்காந்துருங்க. நல்லடியா அந்த வயசு நல்லடியா சொல்லிக்காங்க. என்னுடைய அன்பு கூட பிறக்காத தங்கச்சிகள், இதனுடைய லைஃப் நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டேன், மேக்சிமம் ஒரு 1 இயர்ல கார் கூட்டிக்கு வந்து விடாது. உங்களை டிரைவர் வந்து இப்ப ஆஃபீஸ்ல இருந்து இங்க போய் வரணும். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேட் ஆன ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை 3 பேருமே இறைவன் எனக்கு தந்திருக்கா. அந்த வயசை கொஞ்சம் பேசுறேன். நான் அட்வைஸ் கேட்கறேன், சுதா பேசுறேன். சைலண்ட் பிளீஸ், சைலண்ட் பிளீஸ். விட்பா VIP மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்மின் செக்ரட்டரி சுதா பேசுறேன். இது கேட்டு உங்களுக்கு பழகிட்டு இந்த வயசு கேட்டு ரீச் ஆயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது நல்ல எக்ஸாம்பிள். இன்னைக்கு சொல்றேன் சொல்லல இது வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப தேங்க்ஸ். 2 பேருக்கும் விற்பனை வளர்ச்சியில நீங்க 3 பேருமே மிகவும் பலமா இருக்கணும். பாருமா சாரா சொல்லி. சோ அன்பு தங்கச்சி, அன்பு மகள், நான் ஹீரோயின மகள்னு சொல்ற பழக்கம் என்னுடைய 3வது படத்துல இருந்திருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்க மகள்னு சொல்றீங்க? மகள், என்னுடைய மகன் வயசுல இருக்கிற மகள். நான் மகள் என்று பேசுகின்ற போதும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்குள்ள ஒரு வேலி போட்டுக்குவாங்க, நம்மளோட சார் மகள். சோ நான் அந்த ஹீரோயின் அதுக்காக 40-50 வயசுல உள்ள மகள்னு சொல்ல முடியாது. நான் ஹீரோயின் எப்படி 25 வயசுக்குள்ள. சோ நான் மகள்னு சொல்ற அந்த ஒரு பக்குவத்தை அந்த இறைவனுக்கு எல்லாம் டைரக்டர் மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால மகள் என்று சொல்வேன். இந்து கூட மகள் என்றுதான் பேசுறேன் ஒவ்வொரு விஷயத்திலையும். சோ எனக்குள் நான் போடுகின்ற பாதுகாப்பு மட்டுமல்ல, என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வழி, ஒரு நேர்மை. நான் மகள் என்று பேசுகின்ற போது என்னுடைய பையன் மேக்சிமம் நேர்மையாக நடக்க பார்ப்பான், மேக்சிமம் ஒழுக்கமாக நடக்க பார்ப்பான். சோ அன்பு மகள் ரின்சி, படத்துல என்ன பேர் வைக்க போறோம் தெரியாது, வைக்காத ரின்சியை பேசணும், ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். அது மாதிரி சாரதி அதுக்கு அடுத்ததான் பேசுங்க. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம். சோ என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம என்னோட நடிப்பு திறமை மட்டும் எதிர்பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விட்பா பிலிம் டீமுக்கும் ரஹீம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ என்னோட 100% என்னோட உழைப்பை போட்டு நான் இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன்றது நான் இங்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசரா டிக்ளைன் பண்ணி இப்போ வர நாங்கள் பண்ணிக்கிறோம். மோகன் முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர், என்னுடைய அந்த வழக்கு வந்த நேரம் அவர் ஃபுல்லாக கூடவே இருந்தாரு. சிவராஜ், நம்ம சிவராஜ் அன்பு நண்பர் சிவராஜ் வந்து இப்போ விஐபி ஃபிலிம் மேக்கர்ல 10 லட்சம் போட்டுட்டாரு. ஸோ அதை நான் சொல்லணும். அது மாதிரி இந்த கிருஷ்ணகிரியிலிருந்து வந்த நண்பர் மாதேஷ் மாதேஷ் இவரும் வேற வைப்பும் சேர்ந்து ஒரு 3 லட்சம் வந்து போட்டிக்கிறாங்க. 1 கோடியில் எடுக்கிறோம் சார். ஆனா படம் வந்து ஒரு 3-4 கோடியில் வேல்யூவேஷன் இருக்கு. ஏன்னா எங்களோட உழைப்பு அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கடுமையான எல்லாருமே ஒர்க் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் போட்டிங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். உத்தம்குமார் ஒரு 5 லட்சம் வந்தீங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரா சொல்லிக்க முடியாது. அதே மாதிரி இதில் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். படத்துல கூட்ட காசை நாங்க முதல் என்னோட விட்பா டீம் செய்யற 1 லட்சம் டிக்கெட்டை நாங்க இஷ்யூ பண்றதுக்கான நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கேன். 1 லட்சம் இன்டூ 120 ரூபாய் மினிமம் டிக்கெட் 1,20,00,000 போற ராசி படம் தேர்தல் முன்னாடி வந்துருக்கு.
பாதி ஒரு அது மாதிரி வெளிநாட்டு உலகம் முழுக்க படம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியால நியூசிலாந்து எல்லாம் இப்ப கனடாவில் ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ 300 பேரோட ஒரு ஷோ ஓடினா இங்க ஒரு 20 ஷோ ஓடிது மாதிரி தமிழ்நாட்டில். இந்த கரன்சி வேல்யூவேஷன். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியில ஒரு தியேட்டர் ஒரு ஷோ 2 ஷோ கிடைச்சா போதும். ஸோ பெரிய மார்க்கெட்டிங் சிஸ்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சி ஒர்க் பண்ணிக்கிறோம். எனக்கு ப்ரொமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு கங்காவர சார், நான் உங்களுக்கு விஜய் முதலமைச்சருக்கு நானே நேரடியாக போகும். எனக்கு அதுக்கு நெட்வொர்க் அந்த லைன் எல்லாமே இருக்குது. இப்ப விஜயுடைய கார் டிரைவர் யாரு, அவருடைய மகன் ராஜேந்திரன். ராஜேந்திரன் நண்பர்கள். ஸோ எனக்கு அதுவும் ஒரு பிளஸ் தான். அவருடைய மகன் தான் இன்னைக்கு கொரோனா முக்கியமான பகுதி பாலிமல்ல கொரோனா. ஸோ எல்லாமே சாதாரணமாக நடந்திருக்கின்றது. எங்களுடைய வழக்கு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பி வர சொன்னாங்க. வர சொன்ன டைம்ல என் அட்வொகேட் யாருமே இல்லை. அப்ப அப்துல்லா எங்களுடைய அமைப்பின் வைஸ் பிரசிடென்ட் அப்துல்லாக்கு சொல்றேன், இப்படி அப்துல்லா நீங்க நல்ல லோயர் வந்து கிளீட்டோட அவருடனே நம்பிக்கையாளர் சசிகுமார், வாங்க சசிகுமார், வழக்கறிஞர் சசிகுமார், அவரை பொன்னாடை போட்டு கௌரவிக்க வேண்டும். ரமேஷ் பொன்னாடை போட்டு கௌரவிக்க வேண்டும். எங்களுடைய அமைப்பின் செயலாளர், விட்பாவின் செயலாளர் ராணியை நான் கூப்பிடுறேன். இதுங்க ராணியை கூப்பிடுறேன். அன்பு மகன் சாரதி பேரு வைக்கவில்லை. படத்தை பண்ணுவோம் சார், படத்துல வெற்றில கொண்டாடுவோம் எல்லாரும். நான் வந்து ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட தனியா சாப்பிடுவேன், பிரிச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். என்னுடைய இயல்பு அது. ஸோ இவர்களுடைய லைஃபையும் இந்த சினிமா துறையில உச்சகட்டத்துக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் விட்பா டீம் மேக்சிமம் நாங்க இறங்கி வேலை செய்வோம். இந்த படத்துடைய ஹீரோ சாரதி. சாரதியோடைய சொந்த பேர், படத்துல என்ன பேருக்கு தெரியாது. இன்னும் 27ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட். இவருடைய நடிப்பை பார்த்து ஆடிஷன்ல நான் இவருடைய ஆக்டிங் ரேஞ்ச ரொம்ப ரசிச்சேன். இப்ப இந்த கொடுத்த ஸ்கிரிப்ட் எப்ப தெரியுமா, இங்க வாரத்துக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி 2 பேருக்கும் கொடுத்துட்டேன். இதுதான் சீன் சொல்லி அவ்வளவு சூப்பரா பண்ணினாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தினுடைய கதை அந்த ஹீரோயின் அந்த ஆக்டிங்ல தான் இருக்குது. அது சிறப்பா கொண்டு வந்த நம்பிக்கை வந்துச்சு. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் ஆன்றோர் சான்றோர் நம்ம சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ரஹீம் சார் கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ரஹீம் சார் சாரி, அது நீங்களும் குடிசைகள்ல பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இந்த கருவறை காதல் அவருக்கு மட்டும் ஒரு கனவு கிடையாது, எனக்கும் சரி இந்த விட்பா டீம்ல இருக்க நிறைய பேருக்கு அது ஒரு கனவா இருக்கும். அந்த கனவு கூடிய சீக்கிரம் ஒரு உருவம் எடுத்து உங்க எல்லாரையும் வந்தடையணும்னு அந்த மெயின் டைம்ல உங்க எல்லாரோட பிரேயர்ஸும் வாழ்த்துக்களும் இந்த படத்துக்கு இருக்கணும்ட்டு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்ட் பண்ண போறாங்க. ஒரு மைக்ல நடிச்சு பக்கத்துல இருந்தீங்கன்னா லவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி லாஸ்ட்ல மன்னிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நடிக்கிறத நாங்க பாக்குறது காத்துட்டு இருக்கோம். நன்றி. ஐயோ திவ்யா, இங்க பாரு, என்ன பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சம்மதம் இல்லாம என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நம்ம தலைகீழ நின்னாலும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. இதுதான் நமக்கு வழி, வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். புரியுதா? புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதா? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சின்ன டைலாக். ஆமா, கிஸ்தி திரை வரி வட்டி
வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உரைக்கேன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்து. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை விளைத்தாயா, கலைஞர் உழவருக்கு கட்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாட மேற்கொள்ள பெண்களுக்கு மஞ்சளித்த பணிபுரிந்தாயா? மானம் கட்டவரே, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிறிஸ்து? ஓர் எடுத்து நெற்குறிக்கும் மேல நாட்டு உழவர் கூட்டம் பறக்கியர் உடலையும் பார்த்து தலைகளை நெற்கதைகளா சாய்த்து விடும் ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய டேலாக்கெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இல்ல நாங்க இது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு தான், அது படத்துல வரும்போது நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்க நடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. டைலாக்கள் அந்த கேரக்டர் அவரை எடுத்துட்டாரு, இவங்களை சரி கரெக்டா புரியுதா உனக்கு? முடியாது, எங்க வீட்டு பண்ண மாட்டாங்க. வீட்டுல பழக அவன் கூட ஓடி வரையாவ, நம்ம போய் எங்கேயா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல தெரியலையாமா உனக்கு? இந்த காலத்துல வந்து அப்படிதாம்மா, எங்க வீட்டுல ஒத்துக்கலையா, இருந்தாலும் பரவாயில்ல. இல்லம்மா, நான் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு நான் எப்படி ஒண்ணு வச்சு காப்பாத்துறேன், அதுக்கப்புறம் எதுக்கு பாடல, நீ படுற கஷ்டத்தை நானும் படுறேன், இப்படி வா நான் வரேன். இல்லம்மா முடியாது, தங்குறதுக்கு கூட இடம் இல்லம்மா, தங்குறதுக்கு சட்டத்துல கூட தங்கலாயா, நீ வா அப்படின்னு சொல்லி இழுத்து இந்த மாதிரி கூட சார் அப்படி துணிஞ்சு வரான் நம்ம பொண்ணுங்க. நான் லவ் மேரேஜ் தான் நிஜமாக. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு என் ஒய்ஃப் பார்த்து பாத்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு லவ் வந்து எனக்கு லவ்வுக்கு ரீ ரெக்கார்டிங் வச்சவரை எங்க அண்ணா இளையராஜா நாடகத்துல இருக்கும்போது. ஆனா அவங்க நடிகை இல்ல, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ், அந்த லவ்ங்கிறது அழகை பார்த்தா முகத்தை பார்த்தா வருவதில்லை, மனதை பார்த்து வருவது, மனசை பார்த்து வருவது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தா நீங்க இதை விட நல்ல பொண்ணு வந்தா வேற பொண்ணுக்கு லவ் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. கதையின்படி அவங்க வந்து கரெக்டா பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில 2 பேரும் டைலாக் பேச வச்சாங்களே, அதுவே ரொம்ப. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், எனக்கு மிக மிக பிடித்த ஒரு தோழர், நண்பர், எனது சகோதரர், எனது மூத்த பிள்ளைன்னு சொல்லலாம். அவங்களுடைய விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும், தனது ஒரு கூட்டமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் மெம்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இதை வந்து எவ்வளவு கொண்டு ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசிக்கிறோம். கூடிய விரைவிலேயே அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரஜினி சாருடைய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணோம். நானும் ரஜினி ரொம்ப திக்கஸ்ட் 10 நாளைக்கு முதல்தான் பார்த்தோம். 10 நாளைக்கு. அப்ப தனியா உட்காந்து என்ன சட்டை தனியா சாமி சாமி தான் என்னையும் இளையராஜாவே சாமி சாமி தான் கூடுவாரு. ஏன்னா நாங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறேன்னா 5, 5:30, 6 வரைக்கும் அவங்க வீட்டுல மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமி சாமின்னு தான் கூடுவார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மிக அருமையான மனம் கொண்ட மனிதர்கள் அவங்க. அண்ணா ஒரு அண்ணன் சொல்ல தட்டியவர்கள் அந்த மாதிரி உள்ள அவங்க அண்ணன் நடிப்பாளர்னு இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வந்து இவருக்கு ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதோட அவரை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகத்தான ஆசை. நான் 7 மணிக்கு ஒரு இடத்துல சென்று ஒரு திரைப்பட பாடல் இது வெளியீட்டு விழாவில் நான் தான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதை போய் அவங்க மற்றவங்க எல்லாம் பாக்குறது, பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அங்க இருக்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும். ஒரு நோயும் தீண்டாமல் அடை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே என்று அன்னைக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற, தாய் இல்லாமல் எவரும் இல்லை. ஆகவே இந்த தாய்க்கு வணக்கங்களை கூறி இவர்களது முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னால சொல்லிருந்தா அந்த நிகழ்ச்சியை காலி பண்ணிட்டு நான் அங்கேயே உட்கார்ந்துருப்பேன்.
அவசரம் நிச்சயமா வரணும்ன்றதுனால நான் வந்து அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வாழ்வில் வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் எத்தனையோ கிஃப்ட்கள் கிடைச்சிருக்கும் இதுவரைக்கும். நீங்க அடையாத கிஃப்டும் இல்லை, விருதுகளும் இல்லை, அவார்டும் இல்லை. ஆனா இன்றைக்கு கிடைக்க போற ஸ்டேஜ்ல ஒரு சினிமா விழாவுல நாங்க தரப்போற உண்டு நான் நினைக்கல இதுவரைக்கும் யாரும் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சினிமா விழாவுல என்னுடைய அன்பு கலைஞர் சிவராஜ் அவர்கள் இதை தரணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அப்ப இதை கொடுங்கன்னு சொன்னார். ஆனா அது என்னன்னு பார்க்கணும் சார். இப்ப எல்லாரும் உடைச்சு பார்க்கணும். சபர் பண்ணுங்க. அவரே தரட்டும். இதை எனக்கு தந்துதான் என்ன சொன்னாங்க காக்க பிடிக்கிறையா பிடிச்சாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. இத சாருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி லைட்டா தான் சொன்னேன். அவர் என்ன மறக்காம அதை ஃபாலோ பண்ணி அதை என்னன்னு காட்டுக்கிறேன் கொஞ்சம் கீழே வச்சு. மீடியா கலைஞர் இது ஒரு நல்ல இனம் பழம் சரிக்கு சொல்ல அது அவருடைய தோட்டத்து கட் பண்ணி எல்லாம் சாப்பிடலாமா? நன்றி 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 நன்றி. டாக்டர் வந்து இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனா வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க இனிப்பான உள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி. எதிர்பார்க்காத ஒரு பரிசு தான் கொடுத்திருக்கிறீங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு விழா என்னைக்காவது கூப்பிடுங்க, ஒரு நல்லா எல்லாரும் சேர்ந்து பாட வச்சு பேச வச்சு கேட்டு நம்ம மகிழலாம். ஹீரோயின் தான் வாமா, பக்கத்துல வந்து நில்லுமா. தாத்தா வயசு நான் வந்து தாத்தா வயசு, உங்க தாத்தாவுக்கு வயசு இருக்குமா? உங்க சின்ன தாத்தா மாதிரி இருக்கணும். வா பக்கத்துல வா, பக்கத்துல எங்க ஹீரோ வாமா. ஹீரோயின் பக்கத்துல தான் நிக்கிறேன். எங்க இருப்ப ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது. உங்க பாதையில விட்டு போறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த விழால என்ன நிஜமா நாங்க இருந்திருப்பேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னொரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் உட்காந்து ஒரு கச்சேரியே வைக்கலாம், பாட்டு கச்சேரி. நிகழ்ச்சி முடியவில்லை சார். அவசரமா போகணுன்றதால சார் போறாரு. எங்களுடைய பிற நடிகர்கள் இருவர் வந்திருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரி காதலில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கப் போகிறார்கள். அவர்கள் பேச வேண்டும். சாரை நான் வழி அனுப்பி விட்டு வருகின்றேன். யாரும் தயவு செய்து போறீங்க, மனசு கேட்காது. சார் உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. யார் பொறுப்பு? ஏழுமக்க சரியில்லை சரி பண்ண பண்ணி இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கத்தடிக்கிறீங்களா? சரியா? ஓகேவா? மைக் டெஸ்டிங் ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து விட்பா உறுப்பினர்களுக்கும் வணக்கம். முக்கியமா நாம நம்மளோட ஒட்டுமொத்த விட்பா நெட்வொர்க்கை இங்க கூப்பிடல. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் லிமிடெட் கிரவுட். சார் உண்மையிலே சார் யாருன்னு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன்ல ஒரு லெஜண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாருண்டா அது நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன். நேற்று தான் சாரை கூப்பிட்டேன். சார் இப்படி ஒன்று வாங்க அப்படின்னு ரொம்ப பயந்து தங்கி தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு வராட்டி நான் யாருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி பதில சொல்லி உடனே வந்துட்டாரு.
சோ சார் வந்து என் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு, சார் மீது எனக்கு பெரிய அன்புள்ளது தெரியும் எல்லாருக்கும். அதையும் தாண்டி வித்வா கலைஞர்கள், வித்வாவின் மூலமாக பல்லாயிரம் கலைஞர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற அந்த ஒரு எனக்கு இருக்கிற அந்த அதே வேகம், அதே அன்பு, அதே அக்கறை என்னுடைய சார். சார் யாரு? கங்கை அமரன் சார் தான், அதுக்கு இனி விளக்கம் சொல்ல தேவையில்லை. வெங்கட்பிரபுடைய அப்பா, மிகப்பெரிய இயக்குனர். இளையராஜா என்ற பெரிய இசைஞானியுடைய தம்பி. ஒரு இசை குடும்பம், ஒரு கலை குடும்பம். சோ அதுல இருந்து வந்த ஒரு லெஜண்ட் எங்களோட விட்பாவுல மேடையில உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அதை விட ஒரு பாக்கியம். நீங்களும் நானும் பாக்கியம் செய்தவர்கள், அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் எல்லா மீட்டிங்லையும் அடிக்கடி பேசுவேன். சார் வந்து என்னுடைய பிறந்த ஊர்ல இலங்கையில பிறந்திருந்தாலோ, எங்க அப்பா இங்க பிறந்திருந்தாலோ, நிச்சயமாக எங்க அப்பா வெறும் நல்ல நண்பர்கள் ஆயிருந்திருப்பார்கள், இலக்கிய நண்பர்கள். என்றால் அவரும் ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு காலேஜ் பிரின்சிபல். டெத் ஆயிட்டாரு, 1 இயர் ஒரு 4 month ஆகுது. சோ அந்த எங்க அப்பா இல்லாத அந்த ஒரு 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 இழப்பு எனக்கு சில டைம்ல தெரியறதில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய மகனுடைய மீன் உள்ள படம் ஓடியில் வச்சு நடந்த நேரம் எங்க அப்பா திருப்பி திருப்பி சொன்னது, நான் வருவேன் வருவேன் வருவேன். அப்ப அப்பா இல்லையே அந்த அந்த கவலையே எனக்கு இல்லாம போனது சாருடைய வருகையும், அங்க அந்த மேடையில அவர் தந்த அந்த அன்பு. இப்ப இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டோம், பிரிவியூ தியேட்டர். நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நம்மளோட தியேட்டர் அது. சோ அதை ஓபன் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். சார் இதை கூப்பிட்டு என்னுடைய ஆபீஸ் ரூம்ல என்னுடைய சர்வதேச தலைவர் விட்பாவுடைய அவருக்குன்னு ஒரு ஆபீஸ் ரூம் இருக்குது, அதை அன்றைக்கு ஓபன் பண்ணினோம். அதுல சாரை உட்கார வைக்க ட்ரை பண்ணினேன் ஃபர்ஸ்டா. அவரை என்ன உட்கார வச்சுட்டாரு, 2 பக்கத்துல வந்து உட்கார்ந்தோம். சோ அந்த கதிரை, அந்த சேர் இனி மிகவும் வலிமையான ஒரு சேராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லலாமோ தெரியாது. சமுத்திரக்கனி டைரக்டர் சமுத்திரக்கனி இலங்கைக்கு வந்து என்னுடைய ஆபீஸ் கொழும்புல ஒரு பெரிய ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணாரு. டைரக்டர் சமுத்திரக்கனியும் ஜெயபிரகாஷ் நடிகர் தயாரிப்பாளர். சமுத்திரக்கனியை தான் ஃபர்ஸ்டா நான் உட்கார வச்சேன். அது ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு நல்ல சேர அமைஞ்சிக்கு. அதை விட ஒரு 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக இந்த சேர் அமைந்து நம்புறேன். நாங்க வந்து இந்த விட்பாவை ஆரம்பிச்சு சார் என்கிட்ட கேட்ட, இப்ப இன்னைக்கு கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட், உடனடியாக மேக்சிமம் 2 மாசத்துக்குள்ள ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் விட்பாவால. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன். மாம்பழ திருடி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் அறிமுகப்படுத்திய, அது என்ன ஒரு பாக்கியம், என்ன அருள்னு எனக்கு தெரியாது. யாருக்குமே நடிக்காதவரு, யாருக்குமே உடன்படாதவரு எனக்கு உடன்பட்டிருக்கிறார், வந்திருக்கிறார். அது எனக்கு கிடைச்ச ஒரு அறுப்படை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் விட்பாவை ஆரம்பிக்கும் வரைக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது விட்பா தலைவருக்கு இறைவன்களின் ப்ரொஃபைல்ல உண்டுதான். அது உங்களுக்காக, அது உங்களுடைய யாரோட ஒரு பிரார்த்தனையாக இருக்கலாம். அதே போல என்னுடைய 2வது படத்துக்கு எனக்கு அவ்வளவு பெரிய அடையாளமும் இல்லை, என்னை யாருன்னு தெரியாது. 2வது படத்தை ஓடியில் வச்சு பண்ணது இளைய தளபதி விஜய், இன்றைக்கு சிஎம் ஆயிருக்கிறார் போகலாம். அப்ப விஜய் ஓடியில் வச்சு பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லை, அவ்வளவு பெரிய 10,000 கோடிகளோட வரவும் இல்லை. சாதாரண ஒரு ரசிகா ஒரே ஒரு படம் செஞ்சுட்டு ஒரே ஒரு முன்னாள் IPS ஆபீசர்ங்கிற ஒரு டைட்டில் தான் எனக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 டைட்டில் தான், தாண்டி எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இளைய தளபதி விஜயை இறைவன் எனக்கு ஓடி லான்ச் பண்ணாங்கன்னா RP சௌத்ரி சார் தலைமையிலே டெத் ஆயிட்டார் சௌத்ரி சார். சோ இது எல்லாமே இறைவன் எனக்கு விட்பாட்ட அன்பு கலைஞர்களுக்காக வரக்கூடிய தலைவர்களின் ப்ரொஃபைல், அப்படித்தான் நான் நம்புறேன். சோ அந்த ப்ரொஃபைல் சார் மூலமாக இன்னும் பலமாக எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாரை வந்து ரொம்ப லேட் பண்ண முடியாது, அவர் 7 மணிக்கு பிரசாதம் இருக்கணும் ஒரு படம் வெளியீட்டுக்காக. சோ நாங்க சீக்கிரமா அனுப்பணும். நாங்க அந்த விட்பாவை ஆரம்பிச்சு 1வது விட்பா மாநாடு நடந்தது சாருடைய தலைமையில, சாருடைய ஆசீர்வாதங்களோட நடந்தது 2025 ஏப்ரல் 20ஆம். சார் உண்மையிலே சாருடைய வருகை விட்பாவை பலமாக்கியது.
சார் அந்த மாநாட்டுக்கு வந்தது பிறகு விட்பாவுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா அமைஞ்சுக்கு இன்னும் பெரிய அளவுல வளர்ந்துக்கு வருது. பெரிய பெரிய ஆட்கள் எந்த அளவுக்கு சொன்னால் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறாங்க விட்பாவில, எத்தனையோ டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் ஒரு 37 பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். ஒரு கலெக்டர், முன்னாள் கலெக்டரும் நம்ம அமைப்பில் இருக்கிறார், செயற்குழுவில் இருக்கிறார், சாதாரண உறுப்பினராக செயற்குழு இருக்கிறார். சோ இவங்கள முக்கியமானவர்களுடைய ஆலோசனைப்படி விட்பா ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்காக போய்த்து இருக்கிற இந்த டைம்ல மீன்முள் ஆடியோ லான்ச்ல நாங்க வந்து 500 பேர் நீங்க நான் நினைக்கிறேன் 500 பேர்ல எல்லாருமே இருக்கிறீங்க. இந்த 500 பேர் சேர்த்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சார் ஆரம்பிச்சாரு. ஏன்னா நாங்க வந்து 12 படங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் வருடத்துக்கு, மாசம் 8 மாசத்துல இருந்து படங்கள் ரிலீஸ். அந்த 12 படத்துல 6 படங்களை தயாரிப்போம், 3 ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதுல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி விட்பா ப்ரொடக்ஷன், எல்லாருக்கும் பொதுவானது. 500 பேர் சேர்ந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி விட்பா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி. அதை சார் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒருவர தலைவரா நான் பேரிச்சன் அரவிந்த் விட்பா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி தலைவர். கதிரில் சேர்ல அவருக்கு, அவர் எப்பயுமே அப்படித்தான். சோ 3 பேர் எகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. நாங்க தலைவர் தகுதி இல்லையாட்டி இப்ப எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க விட்பாவை அழிக்கிறதுக்கு. இன்னொரு லேடி வந்து விட்பா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரியில சேர்க்க சொன்னா சேர்க்கல, பல காரணங்கள் நான் இங்க சொல்ல விரும்பல. அதனால அவர் தலைமை தாங்கி நம்ம அமைப்பு அழிக்கிறதுக்கு ஏராளமா அதை சதித்துட்டங்க. எவ்வளோ நாங்க சேர்த்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்காக. என்னுடைய சீஃப் லீகல் அட்வைசர் வழக்கறிஞர் சிவசுதாகர், என்னுடைய விட்பா தலைவருடைய சர்வதேச தலைவருடைய சீஃப் வழக்கறிஞராக சிவசுதாகருடைய தலைமையில நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். நேற்று கூட விட்பாவுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. அவன் வந்து விஐபி ஃபிலிம் ஃபேக்டரியில என்ன சேருங்க என்னோட சண்டை பிடிச்ச ஆடியோ இருக்குது, வாய்ஸோட ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் மீன்முள்ளு படத்துக்கு சுப்பையா பிள்ளைந்து ஒரு நண்பர் வந்தாரு. சோ விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல ஏதோ எகெயின்ஸ்ட் ஆகி அவர் போலீஸ்ல, அம்பத்தூர் போலீஸ்ல எனக்கும் என்னுடைய பையனுக்கும் எஃப்ஐஆர். நாங்க வந்து அவர்கிட்ட 45 லட்சம் கொடுத்தோம். ஒரு 10 லட்சம் தான் அவர் போட்டது, மற்ற எல்லாமே என்னுடைய சார் வச்சு இதுவெல்லாம் கதை பேச விரும்பல, சோட்டா சொல்ல உங்களுக்கு தெரியுங்கிறதுக்கா. ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாங்க வந்து இன்ஸ்பெக்டர் விஷயத்தை சொல்லி 45 லட்சம் அவருக்கு தரணுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஆதாரம் இல்லை, மற்ற 25 லட்சம் கையில கேஷா கொடுத்ததா அப்படின்னு. ஸோ அவர் தந்த அந்த அமௌண்ட் அதை கொடுக்கறத நாங்க சொல்லி இப்ப கொடுத்துட்டீங்கிறோம். ஸோ கருவறை காதல், நான் இதை பத்தி அதிக நேரம் சொல்ல விரும்பல. சில நேரம் சார் சங்கடமா இருக்கும் விஷயங்கள் பேசுறது. ஏன்னா அவர் பொதுவா நான் எல்லாருக்கும் நமக்கு எதிரி உண்டுங்கிறதுக்காக சார் எதிரியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஒரு மனோநிலை கொண்ட மனநோயாளி அல்ல நான். என்னுடைய எதிரியா இருந்தாலும் அந்த எதிரி என்னுடைய பையனோட பேசுவதை, என்னுடைய நண்பனை பேசுவதை நான் விரும்பக்கூடியவர்கள். என்னை கொலை செய்வதற்கு ஒருவர் தேடி தெரிஞ்சாலும் இந்த வீட்டை வந்தா கட்டி அணைச்சி ஆதரிச்சு உட்கார சொல்ற ஒரு மனநிலை கொண்டு வர. எங்க அப்பா வந்து ஒருத்தருடைய காசை 1 ரூபீஸ மோசடி செய்யாம கூடாது என்று சொல்லி வளர்த்தவர். லஞ்சம் கொடுத்து தொழில் வாய்ப்பு கொடுப்பதை மிகவும் கடுமையாக கோவப்பட்டவர் எங்க அப்பா. எமௌண்ட் கொடுத்து தொழில், ஏன்னா இன்னொரு வேலைக்கு முறையாக முடிக்கல சார், முடிக்கிறது நாங்க செய்யற துரோகம் என்று. சோ நாங்க நிறைய பேச முடியாது. இன்றைக்கு கருவறை காதல், ஆமா சார் அனுப்பிட்டு பேசுவோம் என்ற சார் போகணும். கருவறை காதல் படத்தை ஒரு துவக்க விழா, அதே டைம்ல விட்பாவோட ஸ்டூடியோ ப்ரீவியூ தியேட்டர் ஓபன் பண்ணிட்டோம். அந்த துவக்க விழாவை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் சார், நீங்க ஆக்ஷன் சொல்லி இவங்க படத்துல வர ஒரு சீனை இங்க நடிச்சு காட்டுவாங்க, ஓகேயா? அதுல ஆரம்பிப்போம். அப்புறமா சார் நாங்க அனுப்பிட்டு நாங்க பேசலாம், நீங்க பேசலாம். ஸோ இதை ஆரம்பிச்சுட்டு சார் பேசுவா. என்ன சீனுக்காக இப்ப ஆக்ட் பண்ண போறாங்க அவங்க 2 பேரும்? அது தாங்கம்மா, அந்த நான் உங்களுக்கு அனுப்பினேன். ஒரு நிமிஷம் தரணும். நண்பர் பிர்லா பாஸ் மீன்முள்ளு படத்துல அசிஸ்டன்ட் கமிஷனராக நடிச்சுக்கிறார் என்னுடைய நண்பர் நடிகர். அவருக்கு நீங்களுடைய இவரை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இவரை தெரியாதா நீங்க தமிழ்நாட்டில் இல்லை.
மீசிய ராஜேந்திரன் சொல்றதுல அவருக்கு ஒரு பெருமை. அவர் வந்து மாம்பழத்தேடி படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சுக்கிறார். சூப்பரா பண்ணிக்கிறார். மாம்பழத்தேடி படத்தை விரைவில் பார்ப்பீங்க. இது பாருங்க சார், இதுதான் டயலாக். இல்ல சீன் என்னன்னு சொன்னா லவ் சீன் உண்டு. இவங்க அவங்களே பேசிட்டுமே சார். நீங்க ஆக்ஷன் சொல்லணும். என்ன சீன் எனக்கு தெரிஞ்சா அவங்க நடிக்கிறது சரியா சரி இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 38 படத்தை வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். 1800 பாட்டு இருக்கிறேன், 1800 சாங்ஸ் எழுதிருக்கிறேன், படம் எடுத்திருக்கேன், ஒரு 5 படம் 6 படம் எடுத்திருக்கேன். அந்த அனுபவத்துல அவங்க இந்த சீனுக்கு கரெக்டா நடிக்கிறாங்கன்னா அந்த சீன் என்ன சீன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க ஹீரோ வாங்கலாம், கொஞ்சம் வாங்க எழுதுவாங்க ப்ளீஸ். இந்த டைலாக் சொல்ல வேண்டாம், இது என்ன சீன் சொல்லுங்க, என்ன மாதிரி காட்சி? ஸோ இது என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு லவ் சீன் தான். ஆனா என்ன மாதிரி லவ்னா ரொமான்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேல லவ் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த லவ்வை எப்படி கொண்டு போக போறாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸா பெற்றோரால எதிர்க்கப்படுது அப்படின் போது எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்றது தான் சீன். நீங்க என்ன பணக்கார பையனா ஏழை பையனா? ஏழை பையன், பணக்காரங்க. ஆமா, சரியா இருக்காது லவ். என்னது அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அவங்கள போய் லவ் பண்ணலாமா நீங்க? ஓகே வாங்க வாங்க, நீங்க என்னமா நீங்க ஆக்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்க ஆக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க ஆக்ட் பண்ண போது? ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ட்ரீம்னு வரும்போது இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அண்ட் எனக்கு சார் கொடுத்த சப்போர்ட்டும் என்னோட ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட்டுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல நிக்கிறேன் சார். முதல்ல பயந்துட்டு இருந்தீங்க, லவ் சீன் வந்து ஜாலியா இருந்தீங்களா? அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டயலாக் எப்படி பேசுவாங்க 2 பேருக்கும் ஒரு மைக் போருமா? நல்லா இருப்பா. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுல மூத்தவன் தான் நானு, அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பேசு 2 பேசு தெரிஞ்ச போறோம். இதெல்லாம் பழைய பேசு பேசு. ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஓகே, உங்களுக்காக காட்சி சொல்லிட்டீங்க. ஒரு பணக்கார பொண்ணா வந்து ஒரு எப்படியோ ஆளு எப்படியோ பிராக்கெட் போட்டு எப்படியோ லவ் பண்ணிட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியல, அவங்க என்ன பேசி அது விளக்குவாங்க அந்த சீன் அப்படின்னு நம்புறேன். நன்றி. வேற ஒரு மைக் இருக்கா?